வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு அதாவது டெல்லி மும்பையில் ஃபேமஸாக உள்ள ஒரு டிஷ் செய்ய போகிறோம். குல்ச்சான்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் மாதிரியும் இருக்கும், சப்பாத்தி மாதிரியும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளாட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சிக்கனோடையும் மட்டனோடையும் ரொம்ப எக் கறியோட எல்லாத்தோடையும் நம்ம கருப்பு கடலை குழம்போட சென்னா குழம்போட எல்லாத்தோடையும் ரொம்ப சூட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸி வேறு. உங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி போட தெரியாதவங்க இந்த மாதிரி சில நாட்களில், அதாவது வாரத்தில் ஒரு 2 டைம் இந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து மோஸ்ட்லி இது வந்து மைதாவில் செய்வாங்க. நான் கோதுமையும் மைதாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் மைதா 1 கப் கோதுமை இது கூடவே எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து அரை கிலோக்கு வேணால் கொஞ்சம் குறையா இருக்கும், 1/2 கிலோ அந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம முதல்ல ஈஸ்ட்டு, இது இந்த மாதிரி உங்களுக்கு இது 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இப்படி ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா புளிச்ச தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் கலந்து, சீனியும் கலந்து அந்த மாதிரி தயிரெல்லாம் போட்டு, புளிச்ச தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு, அதாவது ஈஸ்ட்டு கிடைக்காதவங்க அந்த மாதிரி. இப்போ ஒரு டீஸ்பூன் நான் ஈஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன், நான் 2.5 இருக்குன்னு நினைக்கிறேன், 2.5 இருக்கும், 3 வரை நீங்கள் போட்டுக்கிடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ வெதுவெதுப்பான தண்ணி இப்போ இதில் கலந்துக்கிடுவோம். நகைச்சூடு அந்த மாதிரி. ரொம்ப நீங்கள் சூடாக கலந்தீங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும், செத்துரும். அந்த மாதிரி நல்ல நம்ம இந்த காய்ச்சல் மாதிரி இருக்கும்ல, நம்ம உடம்பை தொட்டால் எப்படி சூடு இருக்குமோ அதே மாதிரி இதை நல்லா கலக்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது பொங்கிரும். இப்போவே இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, வைக்காமலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை மூடி போட்டு வைக்கணும். அந்த மாதிரி இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிடணும். இந்த மாதிரி தான் பொங்கும். இது பொங்குனா அது வந்து நல்ல ஈஸ்ட்டு அப்படின்னா அர்த்தம். இப்போ இதை நம்ம மாவில் கலந்து, இப்போ நான் கோதுமை மாவு போட்டிருக்கிறேன், மைதா. நீங்கள் வெறும் கோதுமையில் கூட நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை முதல்ல ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் அதே வெதுவெதுப்பான தண்ணி, நார்மல் தண்ணி ஊற்றலாம், இருந்தால் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பசனி. இப்போ லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1 மணி நேரத்துக்கு இப்படி மூடி நல்ல வெதுவெதுப்பான இடத்துலையோ எங்கேயோ நம்ம ஒரு கார்னர்லேயோ வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி டபுள் ஆகணும். இந்த மாதிரி டபுள் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த குல்ச்சா வந்து நல்லா வரும். நீங்கள் நான் கூட சொல்லிக்கிடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு இந்த மாதிரி அதோடைய கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. லைட்டாக நம்ம மாவில் மைதா மாவோ கோதுமை மாவோ எடுத்துக்கிட்டு, இப்போ இதை வந்து லைட்டாக தான் நீங்கள் வைக்கணும், அதாவது உருட்டணும். ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக உருட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பெருசு நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணியும் போடலாம், ஆயிலும் போடலாம், பட்டரும் போடலாம். நான் லைட்டாக ஆயில் போடுறேன். இப்போ இது எதுக்குன்னா, இது நீங்கள் சும்மா ஆயில் போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். நான் இதில் வந்து பூண்டு, இந்த மாதிரி பூண்டு இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். பூண்டு இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூண்டுகளை இப்படி உருட்டியும் கிடலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணியும் வைக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ண. இப்போ பேன் வந்து சூடாக இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ இது லைட்டாக பபுள் வரும்.
லைட்டாக இப்போ மீடியமாக நீங்கள் தீயை வச்சுக்கிடணும். லைட்டாக பபிள் வரட்டும். இப்படி பபிள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், விரட்டி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இது வெந்துக்கிடணும். இப்போ லைட்டாக வெந்திருக்கோம். இப்போ நம்ம விரட்டி போட்டுக்கணும். இப்போ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் வெந்துக்கிடணும். இப்போ லைட்டாக வேலை எலும்புது. இப்போ லைட்டாக இந்த சைடு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கும். இது ரொம்ப ஈஸி, நேரமும் ஆகாது. சில நேரங்களில் இது நல்லா மேலே வரும், சில நேரங்களில் இவ்வளோதான். இப்போது உங்களுக்கு ஆயில் போடணும் ஆயில் போட்டுக்கோங்க, பட்டர் போடணும்னா பட்டர் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு இந்த கருப்பு எள்ளு போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆனியன் சீட் போடலாம், வெங்காய விதைகள் அல்லது இந்த மாதிரி எள்ளு போடலாம், எதுனாலும் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ போட்டு நல்லா ஓரளவு சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இப்போ லைட்டாக பபிள் வரும். இப்படி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது இதை நம்ம பிரட்டி போட்டுறணும். இது ரொம்ப ஈஸி, குயிக்காகவும் ஆயிரும். இப்போ லைட்டாக கீழே வந்துவிடும். இப்படி லைட்டாக இந்த எட்ஜஸ் வேகிறதுக்கு இப்படி லைட்டாக நீங்கள் லைட்டாக செய்துக்கோங்க. இப்போ நம்ம பிரட்டி போட்டுருவோம். இப்போ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் வெந்துக்கிடட்டும். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது இப்போ நீங்கள் மைதாவில் பண்ணும்போது இன்னும் நல்லா பொங்கி வரும், நல்லா மேலே உப்பி வரும் சில நேரங்களில். இப்போ இந்த மாதிரி இப்போ லைட்டாக இந்த மாதிரி அந்த சைடு வெந்தோன்னு நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம எடுத்துருவோம். லைட்டாக தேவைன்னா பட்டர் போட்டுக்கோங்க, அல்லது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் போட்டுருக்குறோம். பட்டர் போட்டால் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் வெந்தயக்கீரை, கசூரி மெத்தின்னு சொல்லுவோம். அது மாதிரி வெந்தயக்கீரை, தமிழில் வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை போடலாம், பச்சை வெந்தயக்கீரையும் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி இலை வைக்கும்போது ரெடி ஆகிட்டு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேனில் ஈஸியாக நீங்கள் செய்து கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டரில் செய்தால் இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம். மைதாவில் பண்ணும்போது நல்லா அது உப்பிட்டு வரும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயும், அதாவது கடலை குழம்புகளில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூட்டாகும். பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லது. நைட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.